அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடைமலை ஓர் அடையாளம். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேகத்தை வானத்தில் கண்டால் முன்னால் நடப்பார்கள், பிறகு திரும்பி நடப்பார்கள். தம்முடைய அறைக்கு உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள். நிம்மதியற்று ஒருவித தவிப்புடன் காணப்படுவார்கள். அவர்களுடைய முகம் மாற்றமடைந்துவிடும். வானம் மழை பொழிந்து விட்டால் அந்த தவிப்பான நிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும். எனவே ஒரு முறை நான் அவர்களுக்கு அந்த தவிப்பான நிலை ஏற்படுவதை கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதமறை குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளபடி ஆது சமுதாயத்தார் அந்த வேதனை வருகின்ற மேகம் தங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டபோது தவறாக புரிந்து கொண்டு இது நமக்கு மழை பொழிவிக்கும் மேகமாகும் என்று கூறிய அந்த வரலாற்று பின்னணி வேதமறை குர்ஆனிலே அத்தியாயம் 46 வசனம் 24 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் வேதனையை கொண்டு வரக்கூடிய அந்த மேகத்தை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை. வேதனையை கொண்டு வரக்கூடிய மேகமாகவும் தற்போது இருக்கக்கூடிய மேகம் இருக்கலாம். எனவேதான் மேகம் ஒன்று கூடியிருக்கின்ற வேளையிலே நான் தவிப்போடு காணப்படுகிறேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3206 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழை அது பயனுள்ளதாக அமைந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே வேளையிலே மழை பொழியவே இல்லை என்றாலும் பிரச்சனை தான். மழை அளவுக்கு அதிகமாக பொழிந்தாலும் அதுவும் நமக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடியது தான். எந்தளவிற்கு பூமி உள்வாங்கிக் கொள்ளுமோ, எந்தளவிற்கு தண்ணீர் ஓடி தன்னுடைய இலக்கை அடைந்து கொள்ள முடியுமோ, அதைவிட அதிகமாக மழை பொழிகின்ற போது பல்வேறு விதமான சிரமங்கள். அந்த மழை வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்து செல்லப்படுவது, வீடுகள் இடிந்து விழுவது, இது மாதிரி உண்டான பல்வேறு சிரமங்களுக்கு, பல்வேறு பேரழிவுகளுக்கு அந்த மழை வழிவகுத்து விடும். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மழையினுடைய மேகத்தை கண்டாலும் இது நமக்கு நன்மை தருமா என்கின்ற அடிப்படையிலே பார்ப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை காணும்போது பயனுள்ள மழையாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை புரிவார்கள். வானத்தின் ஓரப்பகுதியில் மேகங்கள் போன்று ஏதாவது தோன்றுவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து உண்டான அந்த சிந்தனையிலேயே இருப்பார்கள். அல்லாஹுவே, இதில் இருக்கக்கூடிய தீமையிலே இருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் அந்த தீமையை அகற்றிவிட வேண்டும், அந்த மழை மேகத்தில் இருக்கக்கூடிய தீமையை அகற்றிவிட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டுவார்கள். அல்லாஹ் அந்த மழை மேகத்தை சரியான முறையிலே அகற்றிவிட்டால் அல்லாஹுவை புகழ்வார்கள். மழை பெய்தால் அவர்கள் அல்லாஹுவே பயனளிக்கும் மழையாக இம்மழையை ஆக்குவாயாக என்று நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். தமிழில் அடைமழை என்ற வார்த்தை மக்களை வீட்டிற்குள் அடைத்து வைக்கின்ற மழை என்கின்ற அர்த்தத்திலேயே தான் இதே பெயரிலே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த அடைமழையின் போது இது அருட்கொடை என்பதை உணராமல் வீட்டிற்குள் அடைபட நேர்ந்ததற்காக வருத்தப்படவும், அதீதமாக கவலை வெளிப்படுத்தி கொள்வதற்கும் உண்டான நிலைப்பாடுகளும் ஏற்பட்டுவிடும். எனவேதான் நாம் நமக்காக வேண்டி பொழியக்கூடிய அந்த மழை நமக்கு எல்லா வகையிலேயுமே
நல்ல மழையாக அமையப்பெற வேண்டும். அதற்காக வேண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஏனைய பகுதிகளிலே பொழியக்கூடிய மலைகளிலே பயனை கொடுப்பானாக. மழையினுடைய வெள்ளத்தின் மூலமாக ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டு எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.